ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் குக்கி தமிழா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சுவையான பாதுஷா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க கமெண்டில் பாதுஷா ரெசிபி போட சொல்லி. அதுக்காக தான் மெயினாக இன்றைக்கி நம்ம பாதுஷா செய்ய போகிறோம். அதுவும் இல்லாமல் இப்போ தீபாவளி ஃபெஸ்டிவலும் வரப்போகுது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த பாதுஷா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பாதுஷா பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காகவும் கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சரோட சூப்பராக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கலாம். அதில் இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சுக்கோங்க. இதில் நம்ம இன்னைக்கு 1.5 கப் மைதா மாவு சேர்த்திக்கலாம். இந்த டம்ளரோட அளவு 200 கிராம். நம்ம இதில் 1.5 டம்ளர் எடுத்திருக்கோம். மொத்தம் 300 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கோம். நீங்கள் எல்லாத்தையும் ஒரே டம்ளர்லேயே மெஷர் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சளிச்சாச்சு. சளிச்சு எடுத்து வச்ச மாவை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நடுவில் இந்த மாதிரி குழி மாதிரி பண்ணிக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு. இதை நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணையக்கூடாது. நம்ம குலோப் ஜாம்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக தான் பிணையணும். விரல்களில் தான் பிணையணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். ஃபுல்லாக முதல்ல தண்ணி ஊற்றிடக்கூடாது. இதுவும் அதே மாதிரி நல்லா ஜென்டலாக நம்ம விரல்களில் தான் நம்ம பிணையணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிணைஞ்செடுத்தாச்சு. இது ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. நம்ம நல்லா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அமுத்துனா இப்படி மாவு உள்ளே போகணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம பாதுஷா செஞ்சுக்கலாம். இந்த மாவை மூடி வைக்கும்போது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சுக்கோங்க. பிளேட் வச்சு மூடி வச்சிங்கன்னா அது வேர்த்துச்சுன்னா அந்த தண்ணி உள்ளே போடும். அப்போ பாதுஷா சீக்கிரம் கெட்டு போயிடும். அது அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம பாதுஷா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாவு அரை மணி நேரம் ஊறுறதுக்குள்ள நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1.5 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கலாம். மாவும் சர்க்கரையும் ஒரே அளவாக தான் இருக்கணும். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இதை நம்ம கையில் தொட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிசு பிசுன்னு இருக்குது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கு மேலே விட்டோம்னா ஒரு கம்பி பதம் தாண்டிடும். அதனால் நம்மளுக்கு அது தேவையில்லை. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. மாவு எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பளம் இருந்ததை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நம்ம அப்பளாவே சாஃப்டாக பிணைஞ்சு வச்சுருந்தோம்னா இப்போ ரொம்பவுமே இலகிரும். அதுக்காக தான் அப்பளே கொஞ்சம் கெட்டியாக பிணைஞ்சோம். இப்போ இது லேயர் லேயராக வரதுக்காக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லேயர் லேயராக இருக்குது. இதை இப்படி பிச்சு இப்படி மேலே வச்சுக்கணும். திரும்பவும் இதை பிச்சு இப்படி மேலே வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு 1 நிமிஷம் செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் நல்லா பிணைஞ்சாச்சு. இதை நம்ம உருண்டைகளாக உருட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்த்துக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கெல்லாம் உருண்டை பிடிப்போம்ல, அதே மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற சைஸ் கிடைக்கும். இதை விட மினி பாதுஷா வேணும்னா நீங்கள் இதுலேயே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இதை நம்ம குலோப் ஜாம் பிணையிற மாதிரி உருட்டுற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து இப்படி சுற்றுங்க நல்லா.
இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. இதில் வந்து குலோப் ஜாமில் பார்த்தோம்னா நிறைய கிராக்ஸ் இல்லாமல் நம்ம பண்ணுவோம். இதில் வந்து கிராக்ஸ் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா அந்த ஜீரா வந்து இந்த கிராக்ஸ்குள்ளே போகும்போது உள்ளே நல்லா சாஃப்டாக ஊறிக்கும். இதை நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு லைட்டாக நம்ம உள்ளங்கை வச்சு இப்படி ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. பாதுஷால பார்த்தீங்கன்னா அப்படி நடுவில் ஒரு ஓட்டை இருக்கும், அந்த மாதிரி நம்ம நல்லா ப்ரெஷர் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டு உங்களுக்கு காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே உருட்டி பாதுஷா ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டோம். நம்ம யூஸ் பண்ணது 300 கிராம் மாவு, அதுக்கு நம்மளுக்கு டோட்டலாக 8 பாதுஷா கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாதுஷா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டோம். இது எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனால் போதும், ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம். கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம மீடியம் டு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு குட்டி மாவு எடுத்துக்கோங்க. அதை வந்து இப்படி போட்டிங்கன்னா போட்ட உடனே மேலே வரக்கூடாது, ஒரு 2 செகண்ட் கீழே இருந்துட்டு தான் மேலே வரணும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து பாதுஷாக்கில் ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். இப்போ 3 மட்டும் அளவாக போட்டிருக்கோம், ஏன்னா இது வேகும்போது கொஞ்சம் பெருசாக வரும், அதுக்காக. இப்போ இந்த பாதுஷாவை நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டு 2 நிமிஷம் தான் ஆச்சு. ஆனால் நம்ம போட்டதை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம லைட்டாக ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாதுஷாலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் ஆச்சு எங்களுக்கு இந்த கலர் வர்றதுக்காக. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா டக்குன்னு கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. அதுக்காக தான் நம்ம மீடியம் ஃப்ளேம் வைக்கிறோம். கடைசி வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும், மாற்றி மாற்றிலாம் வைக்கக்கூடாது. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம போட்டதை விட டபுள் மடங்காக நல்லா உப்பி வந்திருக்கு. பொரிச்செடுத்த பாதுஷாவை நம்ம வந்து சர்க்கரை பாகில் சேர்த்திக்கலாம். அது ஹீட்டாக இருக்கும் போதே சேர்த்துனா தான் உள்ளே ஃபுல்லாக சர்க்கரை பாகு இறங்கும். போட்டுட்டு நம்ம இந்த ஸ்பூனில் எடுத்து லைட்டாக மேலே ஃபுல்லாமே வந்து எடுத்து மேலே ஊற்றி விடலாம். இதே மாதிரியே எல்லா பாதுஷாவையும் பொரிச்சு எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்த எல்லா பாதுஷாவையும் பொரித்து நம்ம பாகில் போட்டாச்சு. இது வந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் இந்த சர்க்கரை பாகுலேயே நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு, நம்மளுடைய பாதுஷாவும் தயாராகிடுச்சு. கடையில் வாங்கினா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.